ரிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஜேர்னல் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து IJISAE, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்கோபஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து கரண்ட்டாக இப்போ ஸ்கோபஸ் டேட்டா பேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் இல்லை வந்து masterjournalist.clarivate.com, அதே மாதிரி ABDC, ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னலிஸ்ட்டு, இல்லை வந்து UGC கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஜேர்னலில் வந்து நம்மளுடைய வேல்யூபிளான ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஆர் பப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளவு, நம்ம ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து சக்ஸஸ்ஃபுல் பப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த சேனல் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த IJISAE ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து IJISAE அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம், இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து IJISAE.org அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சில இண்டெக்ஸிங் டேட்டா பேஸஸ், சில கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ், சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து காமிக்கிறது வந்து என்னென்னா, இந்த ஜேர்னலுக்கு வந்து ஒரே வெப்சைட் தான் இருக்குது, வேறு க்ளோன் வெப்சைட்டோ இல்லை ஃபேக் வெப்சைட்டோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் வெப்சைட் IJISAE.org அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எல்சிவேருடைய ரீஎவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் அகெயின் இது வந்து ஒரு குட் நியூஸ் தான். ஸோ இந்த ஜேர்னல் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க, பெண்டிங் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்கோபஸில் வந்து 6 வாரத்துக்குள்ளே இண்டெக்ஸ் ஆகிரும் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவுமே ஒரு குட் நியூஸ் தான். எல்சிவர் கூட கொலாபரேட் பண்ணதுனால டிஜிட்டல் காமன்ஸ் லைசன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிறதாகவும் ஓப்பன் ஜேர்னல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறதாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் editor@IJISAE.org வந்து மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிவர் லோகோ அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில். இந்த ஜேர்னல் வந்து ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதாகவும், அதே மாதிரி ஸ்கோபஸ் டேட்டா பேஸு, கூகுள் ஸ்காலர், இந்த மாதிரி பல ஸ்காலர்லி பிளாட்ஃபார்ம்ஸில் இண்டெக்ஸ் ஆகிறதும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து $600. ஸோ $600ங்கிறது வந்து நம்ம ஒரு பைசாவுக்கு வந்து ஒரு 48,000 ரூபா பக்கத்தில் வருது. இது வந்து 10 பேஜுக்கு 10 பேஜ் தாண்டினா ஒவ்வொரு பேஜுக்கும் அவங்க வந்து அரௌண்ட் ஒரு $100 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு பைசாவுக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் எக்ஸ்ட்ராக்கு 8,000 ரூபா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து மோஸ்ட் ரெட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட் இஷ்யூ அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வால்யூம் 12 17 ஸ்பெஷல் இஷ்யூ 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்பர்ஸ், அதாவது பேஜ் நம்பர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து 4 பேஜ்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா 18 பேஜ்லேயும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்படி பேஜ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்குது. ஆர்ச்சிவ்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக வந்து வால்யூம் 12 இஷ்யூ நம்பர் 17 ஸ்பெஷல் இஷ்யூ 2024 அப்படிங்கிற வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதில் ரெகுலர் இஷ்யூ அப்படிங்கிறது தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்களேன், வால்யூம் 12 இஷ்யூ நம்பர் 1 2024, அப்புறம் இஷ்யூ நம்பர் 2 2024, அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பெஷல் இஷ்யூ தான். ஸ்பெஷல் இஷ்யூக்கு அப்படியே அடித்து தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பர்டிகுலர் இஷ்யூ ஸ்பெஷல் இஷ்யூலையும் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. உண்மையிலே ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் தானா அப்படிங்கிறது தெரியலை. அபவுட் த ஜேர்னல் வந்து பார்க்கும்போது இந்த ஜேர்னலோடைய சப்ஜெக்ட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பேட்டர்ன் ரெகக்னிஷன், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், டேட்டா மைனிங், இப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ். உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து வேறு எங்கேயும் வந்து சப்மிட் பண்ணியிருக்கக்கூடாது, பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. 3 இண்டிபெண்டன்ட் ரிவ்யூஸ்க்கு போகும். அவங்களுக்கு வந்து யார் வந்து எந்த ஆர்டிக்கலை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருவாங்க. எடிட்டர்ஸ் வந்து அதை பொறுத்து
வந்து டெசிஷன் அப்படிங்கிற வந்து எடுப்பாங்க. டர்ன்ட்-இன் இல்லை ஐதென்டிகேட் பிளாகரிசம் ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. லெஸ்ஸர் தென் 20% இருந்தால் மட்டும்தான் அக்செப்டடு, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆத்தர்ஸ்க்கு வந்து எந்த வித காப்பிரைட் ஃபீயும் அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ IJISAE டெம்ப்ளேட் வந்து ஃபாலோ பண்ணணும், எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 4 தடவை, அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஆர்ச்சிவ் செக்ஷனில் பார்க்கும்போது இப்போ வந்து கரண்ட்டாக மார்ச் 2024 இருக்கும். இப்போவே வந்து 2 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரெகுலர் இஷ்யூ. அதே மாதிரி ஸ்பெஷல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. உண்மையிலேயே பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. லைசன்சிங் பார்க்கும்போது கிரியேட்டிவ் காமன்ஸ் ஆட்ரிபியூஷன் லைசன்ஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸு. இப்போ வந்து டிஜி காமன்ஸ் லைசன்ஸ் வந்து இருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. இந்த சேனல் வந்து PKP ஃபார்மேட், அதாவது பப்ளிக் நாலேஜ் ப்ராஜெக்ட் ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சேனல் வந்து ஓப்பன் ஜேர்னல் சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்திருக்காங்க. சப்மிஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிகல் வந்து MS வேர்ட் ஃபார்மேட் .doc இல்லை .docx ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். IJISAE ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த ரிவ்யூவர் வந்து கண்டிப்பாக வந்து PhD-யாக இருக்கணும். ஆர்கிட் ஐடி அப்படிங்கிற வந்து அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸோட இதை வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணும்போது கவர் லெட்டரோட அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய டூல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது Zotero, Mendeley இல்லை EndNote, இது வந்து எதுக்காகனா ரெஃபரன்ஸை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டேபிள்ஸு, இமேஜஸ், ஃபிகர்ஸு, இன்ட்ரொடக்ஷன், அதே மாதிரி கீவேர்ட்ஸு எவ்வளோ வந்து இருக்கணும், அப்ஸ்ட்ராக்ட் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ், அதாவது 150 to 250 வேர்ட்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெஃபரன்சிங் ஃபார்மேட்ஸு, அதாவது வந்து ஜேர்னலு, புக்ஸு, புக் சாப்டர்ஸ் என்ன ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். பிளாகரிசம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்ன்ட்-இன் இல்லை ஐடென்டிகேட் லெஸ்ஸர் தென் 20% இருக்கணும். ஈக்குவல் டு 20% இருந்தால் கூட ரிஜெக்ட் போட்டுருவாங்க. இப்போ இந்த சேனலில் வந்து எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது டாக்டர் ஆனந்த் சர்மா, ஸோ அவருடைய அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணால் லிங்க்குக்கு வந்து போகுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு விஷயம்தான். எடிட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்குது. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆர்கிட் ஐடியோ இல்லை இமெயில் ஐடியோ வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து அந்த லிங்க் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் அவங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்து போகுது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இந்த சேனலில் வந்து கான்டாக்ட் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது ராஜஸ்தான் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஃபோன் நம்பர் இல்லை, பட் வந்து ஒரு இமெயில் ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே இருக்குது. பட் வந்து ஒரு பர்டிகுலர் ரெகுலர் இஷ்யூ இல்லை ஸ்பெஷல் இஷ்யூவில் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து SciImago ஜேர்னல் ரேங்கில் வந்து செக் பண்ணலாம். ஸோ SciImago JR.comல வந்து இந்த சேனல் வந்து செக் பண்ணும்போது கண்ட்ரி வந்து டர்க்கி அப்படிங்கிற வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த ஜேர்னலில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து இந்தியா தான் வந்து இருக்குது. இது இந்த பப்ளிஷர்லேயும் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் சாரிட்டாஸ்ங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து AI, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், என்ஜினியரிங்கில் வந்து கண்ட்ரோல் அண்ட் சிஸ்டம்ஸ் என்ஜினியரிங் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. HNDX வந்து வெறும் 9 தான். ISSN அதே ISSN நம்பர் தான். கவரேஜ் வந்து 2020லேருந்து 2022 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம வந்து ஸ்கோபஸ் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜுக்கு ஒரு லிங்க்கும் இருக்குது, ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னலுக்கும் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஜேர்னல் வெப்சைட்டுக்கு தான் போகுது. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண ஜேர்னல் வெப்சைட் வந்து கரெக்டான வெப்சைட் தான். ஸோ இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கோப்பும் அதே ஸ்கோப்பு தான். ஸோ கீழே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து AI, கண்ட்ரோல் அண்ட் சிஸ்டம் என்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து Q4 குவார்ட்டரில் வந்து வருது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் CAD வந்து Q3ல் வந்து வருது. ஆக்சுவலாக இந்த கேட்டகரி வந்து ரொம்ப ரேரான கேட்டகரினால Q3ல் வந்து வருது. இதுவுமே உங்களுக்கு வந்து 2022 வரைக்கும் தான் காமிச்சிருக்கு. பட் இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னலோடைய 2 year, 4 year அண்ட் 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ Q3ல் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ SJR வந்து 0.23ல் வந்து இருக்குது. கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய தடவை லோட் பண்ணாலும் நமக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டேங்காங்க. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்கில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவுக்கு நிறையவே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல வந்து சோர்சஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டைட்டிலில் வந்து இந்த டைட்டில், அந்த ஜேர்னல் டைட்டிலை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதில் வந்து ஃபைன் சோர்சஸ் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு எக்ஸாக்ட் சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சைட் ஸ்கோர் வந்து 1.4, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 29%. சைட்டேஷன்ஸ் வந்து 2019லேருந்து 2022 வரைக்கும் 366 சைட்டேஷன்ஸ். பர்சன்டேஜ் சைட்டட் வந்து வெறும் 36 தான். ஸோ இந்த ஜேர்னல் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை வந்து கிளிக் பண்ணும்போது ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2020லேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து கரண்டாக இப்போ வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷர் வந்து வேற ஒரு பப்ளிஷர் நேம் வந்து இருக்குது, ஆரிக்கல் குளோபல் சொசைட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ அதே ஐஎஸ்என் நம்பர் தான் வந்து இருக்குது, அதே சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி தான் இருக்குது. பட் இதில் வந்து சோர்ஸ் ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த சேனலுக்கு வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து இல்லை. பட் இருந்தாலும் இங்கே வந்து சோர்ஸ் ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ இந்த சேனலுக்கு வந்து ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 31 டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் 35 டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 335 டாக்குமெண்ட்ஸ். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டாக்குமெண்ட்ஸ் வந்து 2023 வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. 2024 இப்போ மார்ச் தான் ஆகியிருக்கு, 1313 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இண்டெக்ஸ் ஆகிட்டு. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய நம்பராக வந்து இருக்குது. ஸ்கோபஸ் டேட்டா பேஸ் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக நிறைய சேனல் வந்து ஒரு 100-150 ஆர்டிக்கல் தாண்டினாலே வந்து உடனே வந்து அந்த சேனல் வந்து தூக்கி விட்றாங்க. ஈவன் வந்து Q2 சேனல்லே வந்து தூக்கி விட்றாங்க. இது வந்து Q3ல வந்து இருக்குது. இவ்வளோ ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு, அதுவுமே வந்து மார்ச் 2024 தான் வந்து இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. இப்போதைக்கு வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 2 விஷயம் வந்து நடக்கலாம். ஒருவேளை இந்த சேனல் வந்து இப்போ சீக்கிரமாகவே ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேருந்து தூக்கலாம், இல்லை வந்து சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், பப்ளிகேஷன் வந்து லிமிட்டை வந்து கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு ஒரு வேளை டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆன இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது தெரியல. சில ஜேர்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கன்சர்ன்ஸ்லாம் வந்து இண்டெக்ஸிங்கில் இருந்தே தூக்கி விட்ருவாங்க. அந்த இது வந்து இந்த சேனலுக்கு வந்து நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த சேனலில் வந்து சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் கேடுக்கு வந்து 29th பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆக்சுவலாக 0 to 25, 26 to 50, அது 26 to 50ல் வந்து வருது இந்த 29. ஸோ இது வந்து Q3ல வந்து வருது. இந்த சேனல் எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த இண்டெக்ஸிங் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து 2024 ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த சேனல் பக்கத்துலேயே வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல்ஸை வந்து கொஞ்சம் இந்த மசாலா போட்டு இந்த சேனலுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற வந்து பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து பார்க்கலாம். ஸோ masterjournalist.clarivate.comல வந்து இந்த ஜேர்னலில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு எக்ஸாக்ட் ரெலவென்ட் சர்ச் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இல்லை. ABDC அதாவது ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த ஜேர்னலை வந்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஃபைன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து UGC கேர் லிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். UGC கேர் குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. இந்த ஜேர்னல் வந்து ஆல்ரெடி ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வர்றதுனால UGC கேர் குரூப் 2ல் வந்து வருது. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஒன்லி கன்சர்ன் வந்து பப்ளிகேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெகுலர் இஷ்யூ இல்லை ஸ்பெஷல் இஷ்யூவில் வந்து அவ்வளோ ஆர்டிகல்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ஜேர்னலோடைய வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ண இன்ஃபர்மேஷனுக்கும் imago ஜேர்னல் ரேங்கில் டிஸ்பிளே பண்ண இன்ஃபர்மேஷனுக்கும் ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் டிஸ்பிளே பண்ண இன்ஃபர்மேஷனுக்கும் அந்த பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் மாறி தான் வந்து இருக்குது. ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஜேர்னல் வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் $600 ஆர் நம்ம ஒரு பைசாவுக்கு வந்து 48,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து நம்ம பேக்டோர் வழியாக அசோசியேஷன்ஸ் வழியாக ஏஜென்ட்ஸ் வழியாக விசாரிக்கும் போது அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது ஒரு 40,000 ஆர் அப்ராக்சிமேட்லி $500. ஸோ வந்து நம்ம ஆர்டிகல் சப்மிட் பண்ணுறதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் 1 to 1.5 monthsக்குள்ளே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க, ஏன்னா வந்து ஸ்லாட் ஃபுல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த சேனல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா 2023, 2024 1000 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. அது 1000 டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆனதுனால ஃப்யூச்சரில் வந்து அது ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை.
நிறைய சேனல்ஸ் வந்து சீரியஸ் கன்சர்ன்ஸில் எல்லாம் வந்து தூக்கி விட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் அந்த இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதுனால யூஜிசி கேர் குரூப் 2ல் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. மற்றபடி வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ் இல்லை வந்து ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ஏபிடிசி இல்லை யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.